இன்றைக்கி ஐயோ ஒரே நிமிஷம் வந்துடுறேன். இது வேறு என்னமோ ஆகுது. ஒரே நிமிஷம் பாருங்கள். எல்லோரும் கேட்டிருந்தீங்க என்னோடய ஐடி வேணும்னு. இதான் ஐடி பார்த்துக்கோங்க. ஐடி பார்த்துட்டிங்கன்னா நோட் பண்ணிடுங்க டக்குன்னு. ஓகே நோட் பண்ணிடுங்க. ஓகே கேம் ஸ்டார்ட். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பில்டு கட்ட போகிறோம். ஒரு ஹவுஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். பெரிய பில்டிங் பார்க்கலாம் வாங்க. சாரி கைஸ், நான் பில்டு கட்ட போகிறதில்ல. 1 பிளாக் நம்ம செகண்ட் பார்த்து போகிறோம். இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு போட்டு, அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. ஓகே 1 பிளாக் போடலாம். 1 லக்கி பிளாக் வர மாட்டேங்குதுங்க. எப்படி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் 1 பிளாக் போட்டுட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செகண்ட் வீடியோ சந்தாச்சு. நான் இவ்வளோ டெவலப்பாக இருக்குன்னு நினைப்பீங்க. ஆமாங்க, டெவலப் ஆக்கிட்டேன். சாரி, நான் இடையில ஏன் போட முடியலன்னு எனக்கு ஃபீவர். நான் போட்டிருப்பேன் சில வீடியோலாம். இது ஃபார்மிங்காக நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது. ஓகே செஸ்ட்டில் ஃபுல்லாக இது இருக்கும். நான் டைமண்டை ஓப்பன் பண்ணிட்டேன். டைமண்ட்லாம் அழகாக அடிக்க வச்சுருந்தேன். அது சாம்பி வந்தது. டிஃப்ரெண்ட் சாம்பி தான் வந்துரு. அதை உடச்சிருச்சு. அதான் எப்படியாச்சு. ஓகே வாங்க பார்ப்போம். ஸ்டோன் பேக்ஸ் வச்சு என்ன பண்ணிட்டுருக்கேன். இன்னும் நீ பெட்டு கூட செய்யலையா அப்படின்னு கேட்பீங்க. இன்னும் நான் பெட்டே செய்யலை. பெட்டு இது கிடைக்கலைங்க. அதான் நைட் என்னமோ அனிமல்ஸ்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஓகே இதான் ஸ்னோ. இது நான் ரெடி டெவலப் ஆக்கிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்கும். இதில் நான் ஸ்கேட்டிங்காக ரெடி பண்ணிருக்கேன். ஓகே நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அயன் பிக்காக்ஸ் செஞ்சு போவாங்க. இது என்ன ஆனாக இருக்கா? இது ஆனாக கோல் ஒரு கோலே போதுங்க. 12 கோச்சி 108 கோல் அடிக்கிருக்காங்க அப்படின்னு வச்சுட்டாங்க. எந்த இல்லை அயன் பிக்காக்ஸ் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. வேறு அயனுக்கா 4 அயன் ஆயிடுச்சு. இப்போ வெச்சம் எடுத்துட்டு அப்படியே எடுத்துக்கலாங்க. டக்குன்னு ஆயிடுங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இங்கே என்ன பட்டன் மஷ்ரூம்லாம் இருக்குங்க. ஈஸியாக உடைக்கலாம் மஷ்ரூமில். இந்த ஸ்டோன் பிக்கேஸ் வச்சு கையிலே உடைக்கலாங்க. பார்க்குறீங்களா? கையிலே உடைக்கலாம். இதெல்லாம் வேஸ்ட்டுங்க மஷ்ரூம். ஓகே இப்போ ட்ரில்லாக இருக்கும். 4 ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் ஆகிடுச்சு. ஸ்டவ்வில் நான் சொல்கிறேன், அது எப்படி சொல்லுவாங்க கமெண்ட் சொல்லுங்கள். சரி இப்போ நம்ம அயன் நமக்கு ஸ்டிக்கு வேணும். ஒரு ஸ்டிக்கே போதும். ஆனால் நான் ஒன்று ஓகே இப்போ நம்ம அயன் பிக்காக்ஸ் எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன். 1 இருக்குல்ல, இதுவை இப்படி வச்சுட்டு சாரி 2 ஸ்டிக்கு வேணும்ல, மறந்தே போயிட்டேன். அட இங்கே இருக்குது இங்கே இருக்குது. ஓகே மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம். 1 2 3 இங்கே 1 இங்கே 1. அவ்வளோதான், நம்மளுக்கு இது கிடச்சிருச்சு. ஓகே வாங்க. அப்பா இப்படி அப்படியே ஏறேன். வைக்கலாம். இது எடுத்து வச்சுருக்கேன்னா என்னது என்ன இப்படி ஸ்டக் ஆகுது? டாகி போன் இருக்கு நம்மக்கிட்ட. அதுக்கு நம்ம போன் கொடுக்கலாம். இதுதான் செல்லம். இந்த போனு அட்டி இந்த போனு எடுத்துக்கோ. ஐயோ போ போ.
அடிக்கிறீங்க போன் கொடுக்க முடியல. எப்படி கொடுக்கணும் நீங்கள் சொல்லுங்கள். சரி நம்ம வேலையை பார்ப்போம். அங்கே போய் வச்சிருச்சு என்ன இருக்கும்? என்ன கிடச்சிருக்குங்க பார்ப்போம். என்ன ஸ்பெஷல்ஸ் என்னது போஷன் டைமில் குடிச்சு பார்ப்போம். குக்கிங்க குடிச்சு பார்ப்போம். வச்சு குடிப்போம். அட என்னாச்சு நம்மளுக்கு? என்னாச்சு எனக்கே தெரிலங்க. என்னமோ விட்டுருப்போம். ரவுண்டாக தான் பாடா பார்ப்போம். ஓ சாகடிச்சிட்டாங்க. ஸ்கெலிக்கிட்ட போய் நான் அடி வாங்க எனக்கு அசிங்கமாக இருக்கேன். இதை உடைக்க முடியலங்க. போன வீடியோவில் காமிச்சிருவேன். இதோ முட்டை கடிச்சிது. அந்த முட்டை வச்சு டப்புன்னு நான் உடைச்சேன். ஓகே ஸ்பீடாக போய் குடிச்சிடறாங்க. அப்பா என்ன பாப்பா என்ன எங்கிட்டேவா? அப்பா சும்மா வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்குது. ஐயோ நம்மக்கிட்ட ஒரு மிஸ் ஆகுது. போனு தான் ஓகே. ஐயன் பிக்கேக்ஸ் எங்கே போச்சுங்க? தர்பூசணி கொடுத்துவோம். ஓகே நம்மக்கிட்ட அயன் பிக்சர்ஸ் இருந்தது. இங்கே இருக்குது. இதுவுமே ஏதோ வந்தீங்க அவ்வளோதான். கோல்டன் ஆப் இருக்குப்பா. நம்ம அதுக்கு முன்னாடி செஸ்ட்டை உள்ளே வச்சுட்டு வந்துடுவோம். உள்ளே எதுவுமே இருக்கலைங்க. பாட்டில் இருக்குது. பாட்டில் எதுக்குன்னு தெரியல. சரி பார்ப்போம் அப்புறமா. இதெல்லாம் தீவ வச்சுருவோம். அயன் பிக்காக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கோல்டன் ஆப்பிள் இது நமக்கு புதுசாக 2 லைஃப் கிடச்சிருக்கு. கோல்டன் லைஃபு. ஓகே ரொம்ப பவர்னு நினைக்கிறேன். சரி டெஸ்ட் பண்ணிடுவோம் வாங்க. குடிச்சிடா கைப்புள்ள மாதிரி குடிச்சிடலாமா? நைட்டுனா வேணாம்பா. காலையில் இருங்க மார்னிங் ஆகும். நான் சும்மா நின்றுட்டு தான் இருப்பேன். அது கொஞ்சம் பாஸ் பண்ணிடுவேன். சும்மா நிற்பேன். மார்னிங் ஆயிடுச்சு. என்ன இப்படி கட்டி நினைப்பீங்க? ஆமாம். ஓ சீல்டு போர்ஷனா இது? அதனால தான் இப்படி இருக்கா? ஓகே மார்னிங் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடுவோங்க. அப்புறம் கொஞ்சம் சேஃபு. அதான் என்னப்பா சீராக இருக்குன்னு நினைப்பீங்க. சீராக இருக்குங்க. ஆனால் என்ன ஓகே குடிச்சிடலாமா? வாட்டர் இருக்கு. அப்பாடா குடிச்சதா கைப்புள்ள மாதிரி குடிச்சாச்சுல. இது கீழே நம்ம ஒரு பிளாக் போடணும். அது நம்ம சத்துட்டாக இருக்கணும். லைட்டாக போகணும். சீல்டு போர்ஷன் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியல. ஐயா இடிச்சிட்டு இருக்கேன்னா ஐயா
அப்பா தண்ணிக்குள்ளேயே இருந்துக்கலாம்ப்பா. இன்னும் எப்படி ஹேங் ஆகுது இருங்க. ஃபஸ்ட்டு நீ ஏன் மேலே திருப்ப முடியல? ஆமாம் நான் இப்படி பிடிச்சிட்டு இருக்கேன்னால அது நான் செத்துடலாம். செத்துறேன். அப்போ கோல்டு ரேம்பு போச்சுல அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாங்க கோல்டு ரேம்பு போச்சு. உடச்சிட்டு என்னோட வீட்டில் போய் ஒட்டிக்கலாம். ஆனால் பெண்ணிலேயே டைப்பிங் போகலாமா இல்லை நெக்ஸ்ட் வீக் இல்லை கமாண்டர் சாம்சங் ஓடுறது எனக்கு புரியல. சரி சரி ஓகே குடிச்சிடா கைப்புள்ள அப்படின்ட்டு கீழே போக முடியலங்க. ஏன் தெரியல. கீழே இறங்குவோம். ஓகே ஐயோ எப்படி போவோம்? இது தெரியாம வந்தனே. சரி ட்ரை பண்ணுவோம். ஓ அப்பா ஏறியாச்சுங்க. ஆமாடா. ஓகே இல்லை ஒரு கேம் இருக்குங்க எடுத்துகிட்டு போகலாம். ஏ ஆடு அங்கே மாட்டிக்கிச்சு. இங்கே ஒரு ஆடு இருக்குல்ல சாப்பிடுல. இன்னும் போனேன் அங்கே இருக்கு ஸ்டக்காக இருக்குங்க. நேற்று என் ஃப்ரெண்டு சொன்னான் ஏகஸ்டா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டேன். அதான் அதனால் என்னால் விளையாட முடியல. இது ஒன்று நீ என்ன சாக மாட்டிய? என்ன சாக மாட்டேறாங்க? எதுக்குன்னு தெரியலங்க. இதோ இது வேறு எடுத்து கொடுத்துருக்காங்க தெரியல. சரி போஸ்ட் பண்ணி வருவோம். ஓகே போஸ்ட் பண்ணியாச்சு. பிடிச்சிடா கைப்புள்ள. என்னையா சொல்கிறேன்? நீ செத்துட்டப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே மறுபடியும் ட்ரை பண்ணுவோம். அன்றைக்கி ரொம்ப நேரம் லாஸ்ட் டைம் போயிட்டுங்க. இப்போ போக முடியலங்க. ஏன் தெரியல. ஃபஸ்ட்டு கூட குடிக்க முடியல. இப்போ ஏய் எப்படா சாத்தியம்? வேறு என்னமோ ஏய் குடிக்கிறது நல்லா குடிக்கிறா. நல்லா குடிக்கிற. இப்போ யாருன்னு தெரியுமா? நான் ஜெயகிருஷ்ணாங்க என் ஃப்ரெண்டு. நீ எத்தனை படிப்பீங்க கேட்பீங்க. அதான் நான் ஐயோ என்ன இது கீழே அவ்வளோ ஆடு இருக்கு. இது தெரியாமல் நான் அடிச்சுட்டு இருந்திருக்கேன். ஐயா அப்பாடா. ஐயா குடிச்சிட்டேன். 4 வந்துட்டேங்க. இருக்கட்டும். சரி நீங்கள் உங்கள் வேர்ல்டுக்கு போவீங்க நான் சொல்லுவீங்க. போர் அடிக்குன்னு சொல்கிறீங்க. சரி அதனால் போயிடுவோம். அப்பாடா வந்தாச்சு. குடிச்சுதா கை குடிச்சாச்சுல்ல. சரி நம்ம பிக்காக்ஸி எடுத்துப்போம். டேய் ஓகே மெலோன் இங்கே இருக்கட்டும். நம்மளுக்கு கோல்டு இருந்துருக்கோங்க. சாதாரண இதுதான் கோல்டு இருக்குங்க. இப்போ கோல்டு இல்லை. நம்ம போய் தண்ணியை பிடிச்சிட்டு வரலாமா? பக்கெட் இப்போ தான் எடுத்தேன் மறந்துட்டேங்க. ஒரு பக்கெட் போடும் நம்மளுக்கு. ஒரு பக்கெட் வச்சு என்னென்ன பண்ணலாம். சரி
இப்போ நம்ம போய் அங்கே போய் எடுக்கணும். சரி வாங்க எடுக்க போவோம். வாஸ்தரா போவோம் நம்ம. போயிட்டே இருக்குங்க. எங்கே எடுத்துப்போம். தண்ணி இருக்கனால எப்படா எடுக்கணும்? அட எடுக்க முடியல. ஓகே இங்கே ஒரு பிளான் நம்ம பிளான் பண்ணுவோம். ஐயோ பபுள் வேறு உடையுது பாருங்க. ஒரு பபுள் இருக்கணும். பபுள் உடையும். ஏன்னா ஐயோ கொஞ்சம் தாச்சு. நான் கூட தாக்கு பிடிச்சிப்பேங்க. சத்துருவோம். ஏத்த அட தேவையான வேலை தான் பண்ணிட்டு இருந்துருக்கீங்க. சரி நம்ம போய் அந்த வேர்ல்டுக்கு போவோம். என்னையா இப்படி போராக போகணும்னு நினைப்பீங்க. ஆமாங்க போராக எனக்கே போராக போகுது. இப்போ ஸ்டோன் பிக்கெக்ஸ் எடுத்து இதை உடைக்கணும். எங்களோட ஸ்டோன் பிக்கெக்ஸா? ஸ்டோன் பிக்கெக்ஸ் இல்லை, அயன் பிக்கெக்ஸ் நம்மக்கிட்ட இல்லைன்னா. கையால் மைண்ட் பண்ணலாம். கையால் மைண்ட் பண்ண முடியாது. அது நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு யூஸ் ஆகும். சரி இன்னைக்கு இத்தனை இருக்குது நினைப்பீங்க. இத்தனையும் இருக்குது. ஆமாம் ஏன் பிக்கெக்ஸ் போச்சு. கோல்டன் பிக்கெக்ஸ் வச்சுருந்தேங்க. கோல்டு வச்சுருந்தேன். அண்ணன் பாக்ஸ் இல்லை, இந்த பாக்ஸ் இல்லை. இன்னும் இது ஓப்பன் பண்ணி நான் உங்கள்கிட்ட கோல்டு இருக்குங்க. ஆனால் ஒரு கோல்டு வச்சு என்ன பண்ணேன். அயன் பிக்கெக்ஸ் காணுங்க. இதில் இது பார்த்தாச்சு. கன்ஃபியூஸ் ஆகுதுங்க இவ்வளோ இருக்குனால. ஒன்று வாங்கினாங்க. சரி இதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் கொஞ்ச நேரத்துக்கு. இதான் லாஸ்ட்டு. இது உடையாதுங்க. அதுக்கு நம்ம ஸ்டோன் பிக்கேஸே செஞ்சு போயிடலாங்க. அயன் பிக்கேஸ் காய வேறு வளருதுங்க. சரி இது போய் தூக்கி போட்டு வந்துடுவோம். தூக்கி போடுறா. இதில் தான் தூக்கி போடணும். தூக்கி போட்டாச்சுங்க. எங்கே போகுது? அங்கே போயிடுச்சுங்க. தெரியுதா? ஓகே ஸ்னோ பால் வச்சு ஸ்னோ பாக்ஸே முடியலங்க. 3 கோல்டு இருக்குது நம்மக்கிட்ட. இது பார்க்காம போயிட்டேனே நான். ஓகே இப்போ நம்ம ஓகே எப்படி ஸ்டிக்கு வேறு இதுவே இருத்தாகுதுங்க. அதுக்கு நம்ம ஸ்டிக்கே சென்று போயிடலாங்க. வாங்க ஆட இருக்கான போயிருந்துருக்கோம். ஓகே ஸ்டிக்குக்கு போய்ப்போம். 8 ஸ்டிக்கு செஞ்சுப்போம். ஐயோ தப்பாக பண்ணிட்டேங்க. இருங்க நான் போய் உருக்கிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்கள், உருக்கிட்டு வந்துடுறேன். நான் செஞ்சுட்டேன். எப்படி செய்யணும்னு கேட்பீங்க. அதுக்கு அயன் பிக்கெக்ஸ் எப்படி செஞ்சோம் அந்தமாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டோம். ஓகே இப்போ நம்மளுக்கு ஆக்ஸ் தேவை. கொடுப்படு நல்ல ஆக்ஸாக எடுக்காத அப்படின்னு நினைப்பீங்க. நல்ல ஆக்ஸ் எடுத்துக்கணுங்க. வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம அப்படின்னு நினைப்பீங்க. ஓகே
ஃபியூஸு தேவையான வேலை நம்மளுக்குலாம். இது வெட்டுருக்கு வேக்ஸுங்க. பையன் பிடிக்கல் சொல்லு. ஏய் இது குட்டி பையனாச்சா, அம்மா ஓரா பண்ணானே, அவன் கூட சாகச்சிடலாம். ஓடுறா, சாகடிச்சிட்டாங்க. இப்போ பாரு என் வர கோவத்துக்கு குட்டி பையன் வர வந்துட்டே இருக்காங்க. என் வர கோவத்துக்கு உன்னை விட மாட்டேன்டா. இங்கே போனா டேய் குட்டி பையனே, ஐய சாகடிச்சிட்டே இருக்காங்க. நிறைய அவனை போய் அடிக்கணும். எனக்கு குட்டி பையனை சமாளிக்க முடியலங்க. இங்கே தான் இருக்காங்க பாவம். போ பார்த்துட்டானா? ஐயோ அட வர கோவத்துக்கு நான் ஜான்சன் மாதிரி ரெடி ஆகிட்டு வரேன்டா. இருடா குடிச்சிடா கைப்புள்ள. ஐயா ஒரு தலைவலி. ஓகே இந்த குட்டி பையனை சாக அடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. சரி இந்த வீடியோட நான் முடிக்க போகிறேன். அந்த குட்டி பையனை இங்கே வச்சுட்டு சாகுறா. இப்போ ஓடுறா. நான் என்ன வேற சாக அடிச்சுட்டு இருக்கேன். இவனை நான் பார்த்துக்கிறேன். சரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் காய்ஸ், வரேன்டா.